ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து அவலில் வந்து ஒரு அடை செஞ்சேன். எப்படி செஞ்சேன்னு ரெசிபி வீடியோ பார்ப்போமா? நான் வந்து இன்றைக்கி சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். எனக்கு 1 கப்பு அவல் தேவைப்பட்டதுனால நான் 1 கப்பு அவலை வந்து 2 வாட்டி நல்லா தண்ணியில் அலசிட்டு, இது நல்லா காஞ்சிருச்சு அவல். அதனால் நான் வந்து வெந்நி போட்டு அவலை வந்து நான் வந்து ஊற வைக்க போகிறேன். சரிங்களா? அவல் வந்து வெள்ளை அவல் வந்து சீக்கிரமாக ஊறிடும். சிகப்பு அவல் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் வெந்நி போட்டு அவலை ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊறும்போது அவலோட நம்ம ஒரு 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். சரிங்களா? ரவை சேர்த்து இதை ஒரு ஓரமாக 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். ரவையும் அவலும் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த அவலை அதோட சேர்த்து கொரகொரப்பாக தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். சரிங்களா? அடைக்கு வந்து கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு பல்ஸில் லைட்டாக அரைச்சிட்டு, இப்போ நம்ம அடைக்கு தேவையான கொஞ்சம் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை இருந்தால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட மல்லி இலை இல்லை. எல்லாத்தையும் சாப்பரில் நல்லா பொடிசாக சாப் பண்ணி இப்போ நம்ம அந்த மாவோடு சேர்க்க போகிறோம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள், நீங்கள் அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு இதோட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்ல மாவை வந்து நல்லா கிளறிட்டு, இப்போ ஒரு கொஞ்சமாக தேங்காய் பூ அதையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து அடை பதத்துக்கு மாவை வச்சுக்கிட்டோம். இப்போது தோசை தவாவில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்து அடைக்கு ஊற்றுற மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி, ரொம்ப பரப்பாமல் கொஞ்சம் திண்ணமாக ஊற்றி நல்லா முருக விட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான அவல் அடை ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்ஷால்லா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.